அனைவரும் ஒற்றுமையுடன் இணைந்து இடைத்தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று கூறிய போது தன் மீது சிலர் கோபம் கொண்டதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். 2-3 அணியாக பிரிந்து நிற்காமல் ஒரே சின்னத்தில் நிற்க வலியுறுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார். எலெக்ஷனுக்கு முன்னாடி சில பிரச்சனைகள் இருந்துச்சு. யார் நிக்கணும், எத்தனை பேர் நிக்கணும், சிம்பிள்ல நிக்கணுமா, இண்டிபெண்டா நிக்கணுமா, அதெல்லாம் நீங்க பாத்தீங்க. பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து ஒரே ஒரு கருத்தை அப்ப இருந்து நம்ம சொன்னோம். அதாவது இடைத்தேர்தலில் வலிமையா நிக்கணும். இதுல பிரிஞ்சு நிக்கிறது, 2 பேர் நிக்கிறது, 3 பேர் நிக்கிறது இல்ல, சிம்பிள்ல நிக்கணும் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம். அது முதல்ல நீங்க கவனிச்சிருப்பீங்க. சில பேர் நம்ம மேல கோவப்படப்பட்டாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க, ஏன் அப்படி இன்டர்ஃபியர் பண்றாங்க? இன்டர்ஃபியர் இல்லை, நம்ம கூட்டணி இருக்கும் பொழுது ஆதரவு கொடுக்கும் பொழுது சிம்பிள்ல நிக்கணும், ஒருத்தர் நிக்கணும் அப்படின்னு. இப்ப நீங்க பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு ஒரு ஆளும் கட்சியை அரசியல்ல அதிகாரத்தில் இருக்கிற ஒரு ஆளுங்கட்சியை எதிர்க்கும் பொழுது எந்த அளவுக்கு பலம் தேவைப்படுகிறது அப்படிங்கிறது இந்த இடைத்தேர்தல் உணர்த்தி இருக்கிறது. எந்த அளவுக்கு பலமா நிக்கணும் அப்படிங்கிறது உணர்த்தி இருக்கு. மற்றபடி இது பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் டிஎம்கே கவர்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸுக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா எடுத்துக்க முடியாது. தமிழ்நாட்டில் மாதிரி பள்ளி நுழைவுத் தேர்வு ரத்து செய்ய வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து ட்விட்டரில் பதிவேற்றக்கூடிய அவர், தமிழ்நாட்டில் புதிதாக தொடங்கவுள்ள 15 மாதிரி பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு மாணவர் சேர்க்கைக்கு நுழைவுத் தேர்வு நடத்தப்படும் என்ற அறிவிப்பு கண்டிக்கத்தக்கது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நீட் தேர்வை எதிர்த்துக்கொண்டு 10ஆம் வகுப்பு நுழைவுத் தேர்வு நடத்துவது என்ன வகையான சமூக நீதி என்றும் கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸ், கிராமப்புற ஏழை மாணவர்களின் முன்னேற்றத்திற்காக மாதிரி பள்ளி இருக்க வேண்டுமே தவிர அவர்களை புறக்கணிப்பதாக இருக்கக்கூடாது என்றும் அவர் கூறியுள்ளார். இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளுக்கு கடந்த ஆண்டு வழங்க வேண்டிய 364 கோடி ரூபாய்க்கான நிதியை ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. ஆண்டு வருமானம் 2 லட்சம் ரூபாய்க்கும் குறைவாக உள்ள பெற்றோரின் குழந்தைகளுக்காக தனியார் பள்ளிகளில் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 25 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. இந்த இடஒதுக்கீட்டில் சேரக்கூடிய மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை மத்திய மாநில அரசுகள் ஏற்கின்றன. 2021-2022 கல்வியாண்டில் தனியார் பள்ளிகளில் இந்த திட்டத்தின் மூலமாக 3,98,393 மாணவர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தனியார் பள்ளிகளுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையான 364,43,82,406 ரூபாயை தமிழ்நாடு அரசு விடுவித்து அரசாணை வெளியிட்டுள்ளது. உலகளவில் பன்முகத்தன்மை இன்று நெருக்கடியில் உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். டெல்லியில் G20 கூட்டமைப்பு நாடுகளில் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பங்கேற்கக்கூடிய கூட்டம் நடைபெற்றது. இதில் காணொலி வாயிலாக கலந்து கொண்டு பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, நிதி நெருக்கடி, காலநிலை மாற்றம், தொற்றுநோய், பயங்கரவாதம் மற்றும் போர் போன்றவற்றால் உலகளாவிய நிர்வாகம் தோல்வியடைந்து விட்டதாக கூறியுள்ளார். பல வளர்ந்த நாடுகள் உணவு மற்றும் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய முயற்சிக்கும் போது தாங்க முடியாத கடன்களால் போராடி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். உலகை பிளவுபடுத்தக்கூடிய பிரச்சனைகளில் பொதுநிலையை கண்டறிய உலக தலைவர்களை பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். ஒருபுறம் வளர்ச்சி மற்றும் செயல்திறன், மறுபுறம் பின்னடைவு ஆகியவற்றுக்கு இடையே சரியான சமநிலையை கண்டறிவதில் G20 முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் அந்தோனி பிளிங்கன், சீன, ரஷ்ய உள்ளிட்ட G20 அமைப்பில் உள்ள நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள், G20 அமைப்பில் இல்லாத நாடுகள் மற்றும் சர்வதேச அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். முன்னதாக கூட்டத்தில் பங்கேற்க வந்த ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ், சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் குவின் கேங் உள்ளிட்ட தலைவர்களை ஜெய்சங்கர் வரவேற்றார்.